ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன சொல்லியிருக்கேன்? சோஷியல் மீடியால காசு கட்டி உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அது எதுவா வேணா இருக்கலாம். ஆமா. Facebook, ஓகே. Instagram, LinkedIn, YouTube எதுவா வேணா இருக்கலாம். நீங்க அதுவே காசு ஓகே. கட்டி பண்றீங்கன்னா அதுக்கு பேர் வந்து மார்க்கெட்டிங். காசு கட்டாம பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ஆப்டிமைசேஷன். இதுதான் பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன். ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? ஓகே. எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி தான். நம்ம காசு கட்டி பண்றோம்னா எல்லாத்துமே பார்க்க எப்படி இருக்கும்னா ஸ்பான்சர்டுன்னு ஒரு பேரோட இருக்கும். என்ன பேரோட இருக்கும்? ஓகே. ஸ்பான்சர்ட் அப்படிங்கிற. ஸ்பான்சர். இப்ப இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன், பக்கத்து டேப்ல Facebook மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள்ஸ்னு போட்டா, இப்ப Facebookல ம். நார்மலா ஒரு போஸ்ட் போடுறது உங்க எல்லாருக்குமே தெரியும், கரெக்ட்டுங்களா? இதே உங்க ஆமா மார்க்கெட் சார். பண்ணியிருந்தாங்கன்னா இது எப்படி வரும்னா, இந்த மாதிரி ஸ்பான்சர் அப்படின்னு வரும். அப்ப நியூ டேப் கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்பான்சர்டுன்னு அ. தெரியுதுங்களா? இப்படி வர்றது ஆமா எல்லாத்தையுமே சார். சொல்லுவாங்க சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்ப நம்மளுடைய ஓகே. சாப்டர்ஸ்ல என்னென்ன சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கும் அப்படிங்கறத நான் கிளியரா உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்ப நம்மளுடைய சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல Facebook வரும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. Instagram வரும். தென் ஓகே. LinkedIn வரும். ஒரே ஓகே நிமிஷம். சார். LinkedIn வரும். வேற YouTube வரும். தென் X. அதாவது Xனா இப்ப இருக்கக்கூடிய Twitter. இது வரும். ஓகே சார். இந்த 5 தான் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இதுல இந்த Facebook, Instagram, WhatsApp இந்த 3த்தையுமே பாத்தீங்கன்னா மெட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்க. அதாவது Facebookோட இன்னொரு ஓகே. பேர் தான் வந்து மெட்டா. கரெக்ட்டுங்களா? இந்த கரெக்ட்டா. கம்பெனி என்ன ஆமா. பண்ணிட்டாங்க? Facebook, Instagram, WhatsApp எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. அப்ப ஆமா. நல்லா யோசிச்சு மெட்டால உங்களுக்கு ஒரு கேம்பெயின் பண்ண தெரியுது, ஒரு ஆட் கிரியேட் பண்ண தெரியுது அப்படின்னா, நீங்க Facebookலயும் அத ம். ஒரே டைம்ல பண்ணிரலாம், Instagramலயும் பண்ணிரலாம், WhatsAppலயும் பண்ணிரலாம். இதுதான் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த கான்செப்ட்ஸ். இது இல்லாம சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன்னா நார்மலா நீங்க ரெகுலரா போடுவீங்கல்ல. Facebookல போஸ்ட் போடுவீங்க, Instagramல போஸ்ட். போடுவீங்க. ஆமா. எப்படி போடுவீங்க? ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி போடுவீங்க. ஒரு இமேஜ் இல்லன்னா வந்து ஒரு வீடியோ யூஸ் பண்ணி போடுவீங்க. இது எல்லாமே என்ன ம். சொல்றோம்னா சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். கரெக்ட்டுங்களா? ஆட்டோமேஷன். அதே ஆமா கான்செப்ட் சார். தான் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். சர்ச் இன்ஜின்னா என்ன? Googleல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சர்ச் இன்ஜின் அப்படின்னு சர்ச் சொல்லுவோம். இன்ஜின். அப்ப Google மட்டும் தான் சர்ச் இன்ஜினான்னு கேட்டா கிடையாது. நெறைய சர்ச் ஓகே. இன்ஜின் இப்ப நான் இங்க மென்ஷன் பண்றேன். சர்ச் இன்ஜின் எத்தன இருக்கு? நெறைய இருக்கு. அதுல எக்ஸாம்பிள்ஸ் வந்து நெறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா Yahoo, Bing, Yandex, DuckDuckGo இந்த மாதிரி நம்மளுக்கு நெறைய இருக்கு. பட் இதுல ஓகே. மோஸ்ட் யூசிங் எதுடான்னா Google தான். ஏன் அப்படின்னா கூகுள். 95% ஆஃப் பிசினஸ் எதுல ரன் ஆகுதுன்னா இந்த கூகுள்ல தான் ரன் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி ஓகே. தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய மெயின் மார்க்கெட் எங்க இருக்கும்? நம்ம இந்தியாவுடைய பெரிய மார்க்கெட் எங்க இருக்கும்னா, ஒண்ணு அந்த ம். யூரோப்பியன் சைட்ஸா இருக்கும். இல்லாட்டினா வந்து அரேபியன் சைட்ஸா இருக்கும். இல்லாட்டினா யுஎஸ்ஏவா இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த முக்கியமான கரெக்ட். பொருட்கள், இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருந்தாலும், ரஷ்யா, சைனா அப்படிங்கிற நாடுகள் எதுவுமே கூகுள பயன்படுத்தல. அவங்களுக்குன்னு சொல்லி ஓகே. சொந்தமா ஒரு செர்ச் இன்ஜின் வச்சிருக்காங்க. இப்ப ரஷ்யால வந்து ஓகே. பாத்தீங்கன்னா, Yandex அப்படின்னு ஒரு செர்ச் இன்ஜின் இருக்கு. ஓகேங்களா? அதே ஓகே. மாரி வந்து பாத்தீங்கன்னா, ஓகே. சைனால வந்து பாத்தீங்கன்னா, DuckDuckGo அந்த மாரி செர்ச் இன்ஜின். அதே மாரி இந்தியாவுல என்ன இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்தியாவுக்கு இண்டிவிஜுவலா எதுவுமே கிடையாது. இதுதான் செர்ச் இன்ஜின் கிடையாது. கிடையாது. ஆமா. ஆனா, வேர்ல்டு ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய செர்ச் இன்ஜின ஃபாலோ பண்ணாங்க. அதோடைய பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா, Bing. Microsoft Bing. ம். ரீசென்ட் ஓகே டைம்ல சார். அதோடைய மார்க்கெட்ட உடைச்சிட்டு எது வந்திருக்குன்னா, Google தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்ப இப்ப கரண்ட்டா எல்லா ஓகே. பிசினஸ் எங்க ரன் ஆகுதுன்னா, Googleல தான் ரன் ஆகுது. கூகுள். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், தனியா ஒரு செர்ச் இன்ஜின் உருவாக்காம Googleங்கிற ஒரு மிகப்பெரிய பிசினஸ பயன்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? நம்முடைய ஓகே. மேஜர் பிசினஸ் ஓகே. எங்கருந்து நடக்கும்? யுஎஸ்ஏல இருந்து தான் நடக்கும். சரிங்களா? யுஎஸ்ஏ தான். அதான் நம்ம ஓகே. Googleஅ பயன்படுத்துறோம். அப்ப இந்த Googleல என்ன சார் பிசினஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இப்படி வச்சுக்கலாமா? யுஎஸ்ஏல $1 எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், $1 இன் ரூப்பீஸ்ன்னு நான் போடுறேன். ஐஎன்ஆர் போட்டா ஒரு ரூ. 84 சம்திங் வருது. கரெக்ட்டுங்களா? ம். இப்ப ஆமா சார். யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா, ம். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும். அவங்க பிரைஸ் பேக்கேஜ் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா, அவங்க ஊர் காசுபடி $3500. இப்ப இந்தியாவுல இருக்கும்போது இந்த $3500 ரொம்ப பெரிய காசு. அந்த ஊர்ல அது ரொம்ப ஆமா. சிம்பிளான காசு. $3500 அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப இதுல கரெக்ட். இவங்க என்ன வொர்க் பண்றாங்களோ, அதே தான் இப்ப இங்க பாருங்க. நான் இங்க என்ன பண்றேன், 3500 போடுறேன். எவ்வளவு காஸ்ட் வருது? ஒன்ஸ் டென்ஸ் 100,000 10,000 லேக் அதாவது 3 லேக் கிட்ட சம்திங் இந்தியன் ரூபில 3 லேக் கிட்ட வருது. வருது. அப்ப நம்ம இந்தியாவுல நார்மலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ம். 1.5ல இருந்து அதிகபட்சம் ஒரு 2 லேக் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. உங்களுக்கு புரியுதுங்களா? இது என்ன கான்செப்ட்ன்ட்டு? ம். அப்ப ஒரு வெரி பிசினஸ் குட். பெர்சன் என்ன யோசிப்பான்னா,
நம்மளுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனாவும் இருக்கணும். அதே டைம்ல எப்படி சொன்னா ஏமாத்தாம இருக்கக்கூடிய நார்மலான ஒரு பர்சனா இருக்கணும். நம்மளுக்கு பிசினஸ் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த யுஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு சர்வீசஸ் பண்ணி குடுங்கன்னு சொல்லி இந்தியால இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனிய அப்ரோச் பண்ணுவாங்க. பெரிய கம்பெனிங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சுரும். இப்ப நம்ம டாடா மோட்டார்ஸ பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குமா? இருக்காது. அந்த மாரி பெரிய பெரிய இல்ல. கம்பெனி வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிறலாம். அதுதான் நம்ம இங்க ஓகே. சொல்றோம்னா குளோபல் மார்க்கெட்டிங் சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? குளோபல் மார்க்கெட்டிங். குளோபல் நம்ம இந்தியாவுல இருந்தா நம்ம இந்தியாக்குள்ள தான் நமக்கு பண்ண முடியுமாங்கிற கான்செப்டே கிடையாது. ஏன் இந்தியாவுல மட்டும் பண்ண ஓகே. முடியாதுங்கிற கான்செப்ட் எப்ப வந்துச்சுன்னா, இந்த கூகுள்ங்கிற ஒரு மிகப்பெரிய டிவைஸ் வந்ததுல இருந்து தான் வந்து. சரிங்களா? ஏன்னா இதுக்கு பேர் என்ன? ஓகே. சர்ச் இன்ஜின். இந்த சர்ச் இன்ஜின்ல என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு என்ன குவரி இருந்தாலும் இதுல சர்ச் பண்ணுவாங்க. அப்ப சர்ச் பண்ணா என்ன நடக்கும்? அதுக்கான ரிசல்ட் வரும்போது அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க பாருங்க. பக்கத்து டேப்ல என்ன போடுறேன்னா, இதுதான் சரி இப்போ நியூவாவே காமிச்சிடுறேன். இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் கரெக்ட்டுங்களா? இதுல ம். என்ன வார்த்தை போட்டு தேடுறேனோ அத நான் என்னன்னு சொல்லுவேன்? கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவேன்? கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவேன். கீவேர்ட். இப்ப இவங்க இப்ப நான் என்ன கீவேர்ட் போட்டிருக்கேன்னா, எஸ்இஓ சர்வீசஸ் யுஎஸ்ஏல வேணும் அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? எஸ்இஓ சர்வீசஸ் யுஎஸ்ஏல வேணும். யூஎஸ். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி இங்க ஸ்பான்சர்ன்னு வருது. இது என்னது? சர்ச் இன்ஜின்ல மார்க்கெட்டிங்கா? சர்ச் இன்ஜின்ல ஆப்டிமைசேஷனா? மார்க்கெட்டிங் சார். பெய்டு. அவ்வளவுதான். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா, அப்ப சார் அப்ப ஆப்டிமைசேஷன் ஃபர்ஸ்ட்ல வராதா? ஆப்டிமைசேஷன் ஃபர்ஸ்ட்ல வரவே வராது. ஸ்பான்சர் தான் ஃபர்ஸ்ட் ஓகே. வரும். 1, 2, ஓகே. 3, 4 மொத்தம் எத்தன பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க? 4 பேர் 4 ஸ்பான்சர் பேர். இருக்காங்க. அப்படியே கீழ வந்தா இந்த இடத்துல ஸ்பான்சரே இல்லையே! அப்ப இது என்னது? ஆமா. இது ஆப்டிமைசேஷன். அதேதான். இப்ப உங்களுக்கு எப்படி சொல்றது? சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே. புரிஞ்சுது சார். இமெயில் மார்க்கெட்டிங். இந்த இமெயில் மார்க்கெட்டிங்க நம்ம டிஃபரெண்டா பார்ப்போம். எப்படி பார்ப்போம்னா, இமெயில் மார்க்கெட்டிங். இப்ப நானு ஒரு iPhone கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா. ஓகேங்களா? ஓகே. புதுசா ஒரு பிராண்ட் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம். இப்ப iPhone 15ல இருந்து iPhone 16 ஒண்ணு நாங்க புதுசா லான்ச் பண்ண போறோம். அப்ப நானு பீப்பிள்ஸ்க்கு நடுவுல ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒரு அவேர்னஸ கிரியேட் அவேர்னஸ். அந்த அவேர்னஸ எதன் மூலமா நான் பண்ண போறேன்னா, மெயில் மூலமா பண்ண போறேன். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்கிட்ட iPhone வாங்குனவங்க எல்லாருடைய மெயிலுமே என்கிட்ட இருக்குமா? அந்த டேட்டா எல்லாத்தையுமே நான் எடுத்து, கம்ப்ளீட்டா அவங்க எல்லாருக்கும் மெயில் அனுப்ப போறேன். என்னடான்னா, எனக்கு இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் நாங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்க பை பண்ணுங்க. அப்படி சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்றோம். இதனால உங்களுக்கு என்ன நடக்கலாம்? சேல்ஸ் நடக்கலாம். லீட்ஸ் வரலாம். என்ன வேணா வரலாம்ல. இது ஒரு செட் ஆமா அப்படியே சார். இன்னொரு பக்கம் நான் ஒரு ஜியோ கம்பெனில வொர்க் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. நாளைக்கு ஒரே டைம்ல ஒரு 3,00,000ல இருந்து ஒரு 5,00,000 பேருக்கு வந்து டேட்டா பேக்கேஜ் முடிய போகுது. இப்ப அவங்க எல்லாருக்கும் நான் நோட்டிஃபை பண்ணணும். அப்ப நான் ஓகே. ஒவ்வொருத்தருக்கா வந்து மெயில் அனுப்ப முடியுமா? இல்ல சார். எல்லாத்துக்கும் 5,00,000 பேருக்கு நம்ம எப்ப அனுப்பி முடிக்கிறது? அப்ப ம். நான் ஒட்டுமொத்தமா பல்க்கா நான் எல்லாருக்குமே மெயில் அனுப்புவேன். என்ன பண்ணுவேன்? பல்க் மெயில். பல்க். ஓகே. ஓகேங்களா? இல்ல நான் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே என்கிட்ட இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு நான் நெறைய ரீச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு டிராஃபிக் கெயின் ஆகுது. என்ன ஆகுது? டிராஃபிக் கெயின் ஆகுது. டிராஃபிக். இது எல்லாத்துக்குமே தான் நம்ம இமெயில் மார்க்கெட்டிங்க பயன்படுத்துவோம். ஒரு ப்ராடக்ட்ட பத்தியோ, இல்ல ஒரு சர்வீஸஸ பத்தியோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதோ, இல்ல ஒரு சேல்ஸ இமெயில் மூலமா இப்ப வாங்கணும்னு நெனைக்கிறதோ, இல்ல ஒரு லீட்ஸ வாங்கணும்னு நெனைக்கிறதோ, இல்ல பல்க்கா மெயில் அனுப்பணுமோ, இல்லன்னா எனக்கு டிராஃபிக் கொண்டு வரணுமோ, எது நான் பண்றதா இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டூல் என்ன? இமெயில் மார்க்கெட்டிங். மெயில் சரி. மார்க்கெட். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே. WhatsApp மார்க்கெட்டிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். WhatsApp நீங்க தனியா இப்பலாம் பண்றது இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? WhatsApp மார்க்கெட்டிங் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் WhatsAppன்னு இப்போ ரீசென்ட்டா ஒரு WhatsApp டே லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்ப ஆமா இவங்க என்ன சார். பண்ணுவாங்க? எல்லா வகையான ப்ராடக்ட்ஸ், எல்லா வகையான சர்வீசஸ் எல்லாத்தையுமே போட்டு, நம்மளுடைய எல்லா இன்ஃபோவுமே நம்ம ஆட் பண்ணி வச்சுருவோம். என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி வச்சுருவோம். அத இப்ப நம்ம என்ன பண்ண ஆமா. ஆரம்பிச்சுட்டோம்? Facebook எல்லாம் வாங்குன காரணத்தினால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்த லீட்ஸ் வரதா இருந்தாலுமே உங்களுக்கு WhatsAppல என்குயரியா வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? ஆமா ஆனால் சார். இப்ப இருக்கக்கூடிய பிசினஸ் ஓகே. ஆனா அப்ப எதுக்கு இந்த பிசினஸ் WhatsApp யூஸ் பண்ணாங்கன்னா, சேம் கான்செப்ட் தான். இப்ப நாளைக்கு உங்களுக்கு ரீசார்ஜ் முடிய போனா இன்னைக்கு ஜியோல இருந்து உங்களுக்கு WhatsAppல நோட்டிஃபிகேஷன் வருமா? அந்த மாரி ஆமா. பல்க்கா WhatsApp இன்ஃபர்மேஷன் அனுப்பணும். என்ன பண்ணணும்? பல்க்கா வாட்ஸ்அப். WhatsApp இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பணும் அப்படின்னா, இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே எத பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த பிசினஸ் WhatsApp அப்படிங்கிறத பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப ஓகே. அடுத்து இன்ஃப்ளூயன்சர் அஃபிலியேட். எஸ்எம்எஸ் விட்டுருங்க. ஏன்னா எஸ்எம்எஸ் நம்மளால பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். பட் நான் லாஸ்ட்டா என்னன்னு சொல்றோம். அது இதே கான்செப்ட் தான். பட் இன்ஃப்ளூயன்சர் அஃபிலியேட் இது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஆ கொஞ்சம் வைடான ஒரு டாபிக். எப்படி சொல்றதுன்னா, இன்ஃப்ளூயன்சர்னா என்ன? அஃபிலியேட்னா என்ன? இவங்க 2 பேருக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இல்ல சார். எனக்கு எதுவும் ஐடியா இல்ல. இப்ப டெக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? டெக் பாஸ். ஆ ஆமா சார். டெக். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ராடக்ட்ட பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா குடுப்பாங்க. கரெக்ட்டா? ஆமா. அப்ப அந்த வீடியோ ஆமா உங்களுக்கு சார்.
நீங்க என்ன பண்ணுவீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஆமா சார். சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா. வச்சுட்டீங்க. ப்ராடக்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க. அந்த ப்ராடக்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஒரு 20,000க்குள்ள ஒரு மொபைல் அப்படிங்கிற மாரி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா. இத பை பண்ணுவீங்க. அப்ப அந்த ஓகே. பெர்சன் என்ன சொல்லுவாருன்னா, என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க கிளிக் பண்ணி நீங்க பை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு கிடைக்கும். அதன் மூலமா இன்னும் ம். உங்களுக்கு ₹1000 கம்மியாக சான்சஸ் இருக்கும். இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ம். அப்படியா நமக்கு இன்னும் ஒரு ₹1000 கம்மியானா கரெக்ட் தான. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ம். பண்ணுவோம்? அந்த ப்ராடக்ட்ட அவங்க கிட்ட இருந்து வாங்குவோம். ம். இப்ப ஆமா சார். இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கிட்டீங்கல்ல. அப்ப அவங்க ம். நம்மளுக்கு ஏதாச்சும் சோசியல் சர்வீஸா பண்ணியிருக்காங்க? கிடையாது. அவங்க பண்ணதுக்கு பேரு கிடையாது. தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது கமிஷன் பேஸ்டு மார்க்கெட்டிங்க தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, அஃபிலியேட் அஃபிலியேட். மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப Amazonனுடைய ஒரு பொருளும் இப்ப ஒவ்வொருத்தர் பை பண்ண அந்த ப்ராடக்ட்ட வித்தது யாரோ அவங்களுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் போகும். இப்ப நான் என்ன ஓகே. பண்றேன், இங்க பக்கத்து டேப்ல வந்து Amazon ம். அஃபிலியேட் கமிஷன் ரேட்ன்னு போடுறேன். இப்ப இத ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிரும். எவ்வளவு கமிஷன் எந்தெந்த ப்ராடக்ட்க்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இங்க பாருங்க. இப்ப என் மூலமா ஒரு மொபைல் போன் சேல்ஸ் ஆகுதுன்னா எனக்கு எவ்வளவு % கமிஷன் கிடைக்கும்? 1% ஆஃப் 1%. கமிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. இதே வந்து ஒரு பியூட்டி ஓகே. ரெலவென்ட்டான ப்ராடக்ட்டா இருந்தா 5%. இதே கிச்சன் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ், பர்னிச்சர் அந்த மாரி இருந்தா 6%. அப்புறம் இந்த கிராசரி அந்த மாரி இருந்தா 2%. அப்புறம் இந்த எக்கோ அண்ட் அலெக்ஸா டிவைசஸ், அந்த ஃபயர் டிவி டிவைசஸ் இந்த மாரினா 7% கிடைக்கும். பேபி ப்ராடக்ட்ஸ் ஓகே. அது எல்லாமே இருந்தா 6%. இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் வாங்க உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாத்தீங்களா? கரெக்ட். ஜுவல்லரி ம். ஜுவல்லரியா இருந்தா கோல்டையும், சில்வரையும் தவிர்த்து மத்த எது வாங்குனாலுமே 2%. 2% ஓகே. ஆமா. இந்த பில் பே பண்றது எல்லாத்துக்குமே 30%. சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ரேட்டு. இப்ப உங்கள அந்த ஓகே. ப்ராடக்ட்ட வாங்க வச்சாரு பாத்தீங்களா? அவர தான் நம்ம என்னன்னு ஆமா. சொல்லுவோம்? இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? இன்ஃப்ளூயன்சர். அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்சர். ஓகே. இன்ஃப்ளூயன்சர் யாருன்னா டெக் பாஸ். அவங்கள மூலமா நீங்க வாங்கிட்டீங்க. அப்ப கமிஷன் யாருக்கு போகும்? டெக் பாஸ்க்கு தான் போகும். பிக் பத்தாதுன்னு பாஸ். நீங்க ஆமா. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா அதுக்கான பேமெண்ட்டும் அவங்க தனியா போகும். அது மட்டும் இல்லாம ஆமா. வீடியோஸ நெறைய பேர் பார்க்குறீங்க. அதுக்கான பேமெண்ட்டும் அவங்க தனியா போகும். அப்ப இதுதான் வந்து டிஜிட்டலைசேஷன். என்னன்னு சொல்லுவோம்? டிஜிட்டலைசேஷன். ஒரு டிஜிட்டலைசேஷன். டிஜிட்டல் மீடியாவ வச்சு கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ண வைக்கிறது பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். டிஜிட்டலைசேஷன். சரிங்களா? இப்ப இதெல்லாம் ஓகே. தான் பார்த்தீங்கன்னா, ஓவரால் மார்க்கெட்டிங்க பத்தி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சில ப்ராசஸ். ஓகேங்களா? இன்னைக்கு இதுல நம்ம ஓகே. எத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா, SEO தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? SEO. அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். சரிங்களா? ஏன் சார் SEO ஓகே. ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா, இருக்கிறதிலேயே மோஸ்ட் லெங்தியஸ்ட் எப்படி சொல்றதுன்னா, மோஸ்ட் லெங்தியஸ்ட் சாப்டர்னா எதுனானா இந்த SEO. இதுக்கு வந்து ஒரு கணக்கே கிடையாது. நம்ம இவ்வளோ படிச்சா போதும், அவ்வளோ படிச்சா போதுங்கிற கணக்கே கிடையாது. பட் இத ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10 டூ 15 டேஸ்க்குள்ள முடிச்சிடலாம். அப்படி நீங்க இத முடிச்சிட்டீங்கன்னா, மிச்சம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப ஓகே சார். SEOனா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? Googleல காசு கட்டாம வைக்கிறதுக்கு பேர் தான் SEO. அப்ப Google எஸ்சிஓ. நம்மகிட்ட காசே வாங்கல. இருந்தாலும் நம்ம வெப்சைட்ட வந்து முன்னாடி காமிக்கிறான்னா, அவன் நம்மட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? குவாலிட்டி. என்ன எதிர்பார்க்கிறான்? குவாலிட்டி. குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றான். நம்ம வெப்சைட் குவாலிட்டி. குவாலிட்டியா இருக்கணும். ஹை வேல்யூ. நம்ம வெப்சைட் எப்பவுமே ஹை வேல்யூனா காசு கிடையாது. அந்த உள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஹை வேல்யூ கன்டென்ட்டா இருக்கணும். அப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றான். ம். ட்ரஸ்ட்டு ட்ரஸ்டபிளா இருக்கணும் அந்த வெப்சைட்டு. எல்லாருமே Google ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அப்ப ட்ரஸ்டபிளா இருக்கணும். ஆமா. இப்ப இது எல்லாத்தையுமே Google டிசைட் பண்றதா இருந்தா, Googleக்கு ஏதாச்சும் ஒரு பொது அறிவுன்னு ஒண்ணு வேணும்ல. என்னடா இந்த வெப்சைட் குவாலிட்டியா இருக்கா? இல்ல இந்த வெப்சைட் உண்மையான ஆமா. வெப்சைட்டாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொது அறிவு வேணும். அத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அல்காரிதம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அல்கோரிதம். அப்ப Google என்ன வச்சிருக்காங்கன்னா, அல்காரிதம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த அல்காரிதம் தான் என்ன பண்ணும்னா, வெப்சைட் குவாலிட்டியா இருக்கா? வெப்சைட் ட்ரஸ்ட்டா இருக்கா? அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே யார் பார்ப்பாங்க? இந்த Googleக்கு அல்காரிதம் தான் பார்ப்பாங்க. சரிங்களா? இப்ப ஓகே சார். நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு பெர்சன், ஒரு எம்ப்ளாயி. நான் இங்க என்ன ஓகே. போடுறேன்? எம்ப்ளாயி அப்படின்னு போட்டேன். நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு சில வொர்க் முடிக்கிறீங்க. வொர்க் டன்னு போட்டுறேன். இந்த வொர்க்க முடிச்சுட்டா நீங்க வீட்டுக்கு போயிரலாமா? முடியாது. நீங்க என்ன பண்ணணும்? அன்னைக்கு ஃபுல்லா நீங்க என்ன வொர்க் பண்ணீங்கங்கிறத சரி. டீம் லீடர் கிட்ட சொல்லணும். கரெக்ட்டா? இந்த ஆமா. டீம் ஆமா லீடர் என்ன சார். பண்ணுவாருன்னா, உங்க ரிசல்ட் கரெக்ட்டா வந்து முடிஞ்சிருச்சுன்னா, அந்த ரிசல்ட்ட அப்படியே கொண்டு போய் யார்கிட்ட குடுப்பாரு? டைரக்ட் இதுதான் ஒரு டைரக்டர். கம்பெனியுடைய ப்ராசஸ். கரெக்ட்டுங்களா? இப்ப அதே ப்ராசஸ ஆமா தான் சார். இப்ப இங்க Google பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, Google அல்காரிதம் வேற, Google பாட் வேற. இந்த Google பாட்டுங்கிறது என்னன்னா, பார்க்கும்போது ஒரு சிலந்தி பூச்சி மாரி இருக்கும். எப்படி இருக்கும்? சிலந்தி பூச்சி. அதாவது எப்படி செல்லி சொல்றது? பூச்சிங்க.
ஸ்பைடர்ஸ். ஸ்பைடர். ஒரு ஸ்பைடர் 2 ஸ்பைடர் இல்ல. 1000 லட்சம் கோடி அந்த மாதிரி நிறைய ஸ்பைடர் கொச்சன்னு இருக்கும். இந்த ஸ்பைடர் என்ன பண்ணும்னா, யாராச்சும் ஒருத்தவங்க புதுசா ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்டை போய் பார்க்கும். என்ன பண்ணும்? பார்க்கும். அது பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னு படிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிராலிங் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கிராலிங். வந்துச்சு, பாத்துச்சு, என்னதான் அந்த கண்டென்ட்ல இருக்குங்கிறத கம்ப்ளீட்டா படிச்சிருச்சு. படிச்சு கிரால் பண்ணிடுச்சு. இது என்னென்ன விஷயத்தெல்லாம் படிச்சுச்சோ இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கும். என்ன பண்ணி வைக்கும்? சேவ் பண்ணி வைக்கும். அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எம்ப்ளாயி, கூகுள் பாட்னு ஒரு எம்ப்ளாயி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வேலையும் படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு அந்த எல்லா வேலையும் பாக்குறாங்க. பார்த்து முடிச்சு அந்த டீம் லீடர் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்ப கூகுள்ல யாராவது ஒருத்தர் வந்து இவங்க இப்ப படிச்சுட்டு போயிருக்காங்கல்ல, இது ரெலவென்ட்டான சர்வீசஸ்னு வச்சுக்கோங்க. இப்ப இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி கூகுள் படிச்சிருக்கு. அப்ப யாராச்சும் கூகுள்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவென்ட்டா தேடினாங்கன்னா அந்த இடத்துல ஒண்ணு இருக்கும். அதோடைய பேரு தான் ரேங்கிங் அல்காரிதம்ஸ். அதுக்கு பேர் என்ன? ரேங்கிங் அல்காரிதம். இந்த அல்காரிதம் தான் இங்க டீம் லீடர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சப்மிட் பண்ணிருக்கீங்கல்ல, அது கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த இண்டெக்ஸிங்ல யாருது இருக்கும்? உங்க வெப்சைட்டோடது இருக்குமா? உங்க வெப்சைட்ட கொண்டு போயிட்டு அந்த பீப்பிள்ஸ்க்கு காமிப்பாங்க. யாருக்கு? அந்த query ரிலேட்டட் பெர்சனுக்கு உங்களுடைய வெப்சைட்ட காமிப்பாங்க. இப்படிதான் ஒரு கூகுள் இயங்குது. இப்ப இதுல ஒரு டவுட் இருக்கா? இல்ல சார், இதுல டவுட். ஓகே. இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒண்ணு வந்து வெப் கிராலர்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து மொபைல் கிராலர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வெப் கிராலர்னு ஒண்ணு இருக்கு. மொபைல் கிராலர்னு ஒண்ணு இருக்கு. மொபைல். வெப் கிராலர், மொபைல் கிராலர்னா என்ன சார் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம அப்கமிங்ல வந்து கிளியரா பார்ப்போம். எதனால வந்து வெப் கிராலர், மொபைல் கிராலர் தனித்தனியா வந்துச்சுங்கிறத நம்முடைய அல்காரிதம்ஸ்ல எல்லாத்துலயுமே பார்ப்போம். சரிங்களா? இப்ப டே டு டே நம்ம எங்க போறோம்னா SEO உடைய டெஃபினிஷனுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? சார் SEO டெஃபினிஷன் வந்து எனக்கு இங்கிலீஷ்ல அதை எப்படி சார் நான் கொண்டு போய் சொல்றதுன்னா சிம்பிள். SEO இஸ் த ப்ராசஸ். ஓகேங்களா? யூஸ் டு ஆப்டிமைஸ். ஏன்னா இது என்ன? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது நல்லா பாத்துக்கோங்க. SEO is the process of optimizing web page content. என்னன்னு சொல்லுவோம்? web page content. Web page content. Yeah. SEO is the process of optimizing website. என்ன பண்ண போறோம்? வெப்சைட்டோட டெக்னிக்கல் கான்ஃபிகரேஷன். எதெல்லாம் நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போறோம்னா டெக்னிக்கல் கான்ஃபிகரேஷன்ஸ், content relevance and link popularity that helps to improve ranking on search engine result page. சோ இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இவ்வளவு பெருசா இருக்கு. இது என்ன அர்த்தம்னா SEOங்கிறது ஒரு வகையான ப்ராசஸ். இது எதுக்கு பயன்படுதுன்னா ஆப்டிமைஸ் பண்றதுக்கு பயன்படுது. எதுக்கு பயன்படுது? ஆப்டிமைஸ் பண்றதுக்கு பயன்படுது. எதை ஆப்டிமைஸ் பண்ண போறோம்? வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ண போறோம். எதை பண்ண போறோம்? வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ண போறோம். அப்புறம் இந்த வெப்சைட்ல என்ன சார் ஆப்டிமைஸ் பண்ண போறோம்னா டெக்னிக்கல் கான்ஃபிகரேஷன் ஒன்னு இருக்கு, கண்டென்ட் ரெலவன்ஸ் ஒன்னு இருக்கு, லிங்க் பாப்புலாரிட்டி ஒன்னு இருக்கு. இந்த மூணுத்தையும் நீங்க ஆப்டிமைஸ் பண்ண போறீங்க. இந்த நீங்க ஆப்டிமைஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் ஆகும்னா ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். எங்க இம்ப்ரூவ் ஆகும்? சர்ச் இன்ஜினோட ரிசல்ட் பேஜ்ல. எங்க இன்க்ரீஸ் ஆகும்? சர்ச் இன்ஜினோட ரிசல்ட் பேஜ். இதுதான் பாத்தீங்கன்னா SEO உடைய டெஃபினிஷன். இப்ப இதுல உங்களுக்கு இதுனா என்னன்னு புரிஞ்சிருக்கும், இதுனா என்னன்னு புரிஞ்சிருக்கும், வெப்சைட் புரிஞ்சிருக்கும், டெக்னிக்கல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்னங்கிறது கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். கண்டென்ட் ரெலவன்ஸ்னா ஓகே, அப்ப கண்டென்ட் ரெலவென்ட்டா போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். லிங்க் பாப்புலாரிட்டினா ஓரளவு ஐடியாஸ் இருக்கும். இது எல்லாமே எதுக்கு ஹெல்ப் ஆகுது? ரேங்கிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்ப இது மொத்தமா உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டு சொல்ல போறது இல்ல. நான் ஸ்ட்ரைட்டா நான் அடுத்ததுக்குள்ள போயிடுறேன். என்னடான்னா டைப்ஸ் ஆஃப் SEO. பேர் என்ன? டைப்ஸ் ஆஃப் SEO. SEO உடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஆன் பேஜ் SEO. ஃபர்ஸ்ட் என்ன வருது? ஆன் பேஜ் SEO. கண்ட்ரோல் C கொடுத்துட்டேன்னா இப்ப அடுத்து ஆஃப் பேஜ் SEO. அடுத்து என்ன சொல்லுவோம்? ஆஃப் பேஜ் SEO. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் SEO. ஓகேங்களா? அப்புறம் லோக்கல் SEO, தென் நேஷனல் SEO, தென் இன்டர்நேஷனல் SEO, அப்புறம் பிளாக் ஹேட் SEO, அப்புறம் ஒயிட் ஹேட் SEO, அப்புறம் கிரே ஹேட் SEO. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் SEO. என்னன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் SEO. இதெல்லாத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா SEO உடைய டைப்ஸ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? SEO உடைய டைப்ஸ். அப்ப இவ்வளவு டைப்ஸ் இருக்கா? இத ஈஸியா ஒரு வரியில நான் சொல்லிட்டு வரேன். எத்தனை வரியில? ஒரே வரியில சொல்றேன். என்னடான்னா
இந்த ஆன் பேஜ் எஸ்இஓங்கிறது என்னடானா சிம்பிளான விஷயங்க. ஆப்டிமைஸ் வெப் பேஜ் கண்டென்ட் ஃபார் போத் யூசர்ஸ் அண்ட் சர்ச் இன்ஜின். உங்க வெப்சைட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்க கூகுளுக்காகவும் யூசர்ஸ்க்காகவும் ஆப்டிமைஸ் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆன் பேஜ் கண்டென்ட், ஆன் பேஜ் Okay. எஸ்இஓ. சரிங்களா? ஆஃப் பேஜ் Okay. எஸ்இஓனா என்னடானா இது ஒரு வகையான ஆக்டிவிட்டி. இது என்னது? ஒரு வகையான ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணும்னா உங்களுடைய ரேங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். தட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் ரேங்கிங். சரி என்ன சார் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் அப்படின்னா, இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, உங்க வெப் பேஜ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். வெப் பேஜுக்கு நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப இங்க பாருங்க. என்கிட்ட siddu.comனு என்கிட்ட ஒரு டொமைன் இருக்கு. என்ன இருக்கு? siddu.com அப்படின்னு ஒரு டொமைன். இத நான் என்னன்னு சொல்லுவேன்? டொமைன்னு சொல்லுவேன். இல்ல வெப்சைட்ன்னு சொல்லுவேன். இல்ல யூஆர்ன்னு சொல்லுவேன். என்ன வேணா சொல்லுவேன். இப்ப இந்த siddu.comங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். என்ன இன்ஸ்டிடியூட்? ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 கோர்சஸ் இருக்கு. எத்தனை கோர்ஸ் இருக்கு? நாங்க 150 கோர்சஸ் குடுக்குறேன். அப்ப நான் இப்படி போட முடியுமா? siddu.comனு போட்டு அப்படியே லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா சயின்ஸ், வேற என்ன சொல்லலாம்? சைபர் செக்யூரிட்டி இப்படியே போட்டுட்டு போனா உனக்கு இது என்னன்னு ஃபர்ஸ்ட் புரியுமா? புரியாது. இப்ப நான் என்ன பண்ணணும்? தனித்தனியா என்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்துக்காட்டு குடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்லாஷ் போட போறேன். என்ன போட போறேன்? ஸ்லாஷ் போட்டு என்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்குன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கனால இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு புரிஞ்சிருச்சு. திடீர்னு பார்க்கிறவங்களுக்கு இது என்னன்னு புரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மைனஸ். இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். இப்ப இத நம்ம பார்க்கும்போதே கிளியரா புரியுதா? siddu.comங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இத தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா, வெப் பேஜ். ஓகேங்களா? இப்ப அதே மாரி உங்க வெப்சைட்ல இருக்கக்கூடிய எல்லா வெப் பேஜயும் நீங்க ஆப்டிமைஸ் பண்றீங்கன்னா, அதுக்கு பேர் தான் ஆன் பேஜ் எஸ்இஓ. சரிங்களா? இப்ப ஆஃப் பேஜ் எஸ்இஓனா என்ன அப்படின்னா, என்கிட்ட siddu.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. இத நான் கிரியேட் பண்ணி இப்ப தான் ஒரு 1 மாசம் ஆகுது. ஓகேங்களா? கூகுள் என்ன நம்பி 1 மாசத்திலேயே ரேங்கிங் குடுத்துருவானா? 1 மாசத்துல தரமாட்டாங்க சார். ஏன் தரமாட்டாங்கன்னா, கூகுளுக்கு ஃபர்ஸ்ட் நான் யாருன்னே தெரியாது. என்ன எப்படி அவன் நம்பி ரேங்கிங் குடுப்பான்? அப்ப கூகுள் ஆமா. என்ன நம்பி ரேங்கிங் தரமாட்டான். ஆனா, நான் என் ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்ணணும்ல. நான் என் சர்வீஸ சேல்ஸ் ஆமா. பண்ணணும்ல. ஆனா, கூகுள் ஆமா. யாருக்கு ரேங்கிங் தரான்னா, Facebookக்கு ரேங்கிங் தரான். Facebook. Facebook. அப்ப என்னோட வியாபாரம் நடக்க வேணாமா? என் வியாபாரம் நடக்கணும்ல. அப்ப நான் என்ன ஆமா பண்ண கூகுள் கிட்ட போய் கேட்கிறேன். தம்பி என்ன எப்படியாச்சும் புஷ் பண்ணி ரேங்கிங் குடுப்பான்னு சொல்றேன். அவன் என்ன சொல்றான்? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எந்த தைரியத்துல உனக்கு நான் ரேங்கிங் தரதுன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? ம். எப்படின்னா, ஓகே. எனக்கு கூகுள் இப்ப எவ்வளவு மார்க் குடுத்திருக்கான்? 100க்கு 0. 100க்கு எவ்வளவு மார்க் ஓகே. குடுத்திருக்கான்? 0. இதே Facebookக்கு எவ்வளவு மார்க் குடுத்திருக்கான்னா, 100க்கு 100. இதுல யாருக்கு பிரியாரிட்டி குடுப்பான்? Facebook. ஆ அப்ப இந்த மார்க் மாரி ஒண்ணு இருக்குல்ல. இதுக்கு பேர் தான் நம்ம ஆமா. என்னன்னு சொல்லுவோம்னா, டொமைன் ரேட்டிங்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டொமைன் ரேட்டிங். டொமைன். டொமைன் ரேட்டிங் சொல்லுவோம். இல்ல டொமைன் ஸ்கோர்ன்னு சொல்லுவோம். இல்ல டொமைன் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே மீனிங் சேம் தான். சரிங்களா? ஓகே சார். என்னோட டொமைன் ஓகே. ரேட்டிங் 0. Facebookோடது 100. ஆனா அவனுக்கு தான் இப்ப எல்லாமே குடுக்க போறான். இப்ப நான் புத்திசாலித்தனமா என்ன பண்ண போறேன்? என்கிட்ட 150 கோர்ஸ் இருக்கா? இந்த ஆமா. 150 கோர்ஸ்க்குமே லிங்க் இருக்குமா? இந்த ஆமா. 150 லிங்கையும் நான் காப்பி பண்ணி Facebookல போய் போடப் போறேன். எதுல போடப் போறேன்? ஓகே. Facebookல போடப் போறேன். Facebook. ஏன்னா Google என்னதால கிரால் பண்ண மாட்டான். Facebookஅ கண்டிப்பா கிரால் பண்ணுவான்ல. அப்ப ஆமா. எப்பல்லாம் Google வந்து Facebookஅ கிரால் பண்றாங்களோ, அப்ப அதுக்குள்ள என்னோட லிங்க் இருக்குமா? அந்த லிங்கையும் சேர்த்து ஆமா. கிரால் பண்ணுவாங்களா? அப்ப ஆமா சார். என்ன Googleக்கு ரெஃபர் பண்ணது யாரு? Facebook. ஏன்னா Facebook. Facebook மூலமா தானே போயிருக்கேன். அப்ப Facebook ஆமா. யாருன்னா ரெஃபரிங் டொமைன். ரெஃபரன்ஸ். இப்ப இதுல நான் எத்தன லிங்க் போட்டிருக்கேன்? 150 லிங்க். அந்த 150 லிங்க்க ஆமா. தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா, 150 பேக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவேன்? பேக் லிங்க்ஸ். பேக்கிங். பேக் லிங்க்ஸ்ன்னு சொல்லலாம். இல்ல லிங்க் பில்டிங்ன்னு சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அப்ப Facebook என்ன ஓகே. சொல்றான்? தம்பி, தம்பி எனக்கு தெரிஞ்ச பையன் தான். கொஞ்சம் பார்த்து ரேங்கிங் போடுங்க அப்படின்னு சொல்லி Facebook சொன்னா, Google கேட்பாங்களா? ம். அப்ப இந்த கண்டிப்பா கேட்போம். ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சார் அப்ப டெக்னிக்கல் எஸ்இஓன்னா என்ன? அதேதான். இப்ப என்கிட்ட ஒரு R15 V4 பைக் நான் வச்சிருக்கேன். என் பைக்ல டெக்னிக்கல் ஓகே. பார்ட்ஸ்னா என்ன? இன்ஜினு, கிளட்ச், டயர் இது எல்லாமே என் டெக்னிக்கல் பார்ட்ஸ். இது இல்லாம என் வண்டி ஆமா. ஓடுமா? ஓடாது. அதே ஓடாது. மாரி உங்க வெப்சைட்டுக்குன்னு சொல்லி ஒரு சில டெக்னிக்கல் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? என்ன இருக்கு? ஓகே சார். டெக்னிக்கல் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. கான்ஃபிகரேஷன். இதெல்லாம் கரெக்ட்டா வொர்க் ஆகுதா? இல்லையா? அப்படின்னு பார்த்து அத ஆப்டிமைஸ் பண்றதுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டெக்னிக்கல் எஸ்இஓ. டெக்னிக்கல் எஸ்இஓ. ஓகே. லோக்கல் எஸ்இஓ இதுனா என்னடான்னா, ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கான்செப்ட். லோக்கல் எஸ்இஓன்னா என்னடான்னா,
இப்ப எல்லாருமே இப்ப வந்து சென்னை தெரியுமா? நீங்க சென்னையில இருக்கீங்களா? இல்ல. நான் கடலூர். சென்னை தெரியும் சார். நம்ம வந்துட்டு சரி. போறது. பூந்தமல்லிக்கும், வேளச்சேரிக்கும் எவ்வளவோ வித்தியாசம். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஆமா ஆனா, சார். இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் என்னன்னு சொல்லுவேன்? சென்னைன்னு சொல்லுவேன். இப்ப எனக்கு சென்னைன்னு டிஜிட்டல் சொல்லுங்க. ஆமா. மார்க்கெட்டிங் கோர்ஸ் சென்னையில வேணும்னு நான் தேடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால பூந்தமல்லிலருந்து ஓகே. தினமும் இங்கேருந்து போயிட்டு வேளச்சேரி வரைக்கும் போயிட்டு என்னால படிக்க முடியுமா? 2 மணி நேரம் டிராவலிங் முடியும் சார். போறதுக்கு ஆமா. மட்டும். அப்ப நான் ஆமா இத சார். எப்படி தேடுவேன்? Googleல போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நியர் மீன்னு தான போட்டு தேடுவேன். ஆமா. அப்படி தேடும்போது இங்க ஒரு மேப் வருதா? இந்த மேப்ல ஆமா சார். உங்களுடைய கம்பெனி நீங்க முன்னாடி காமிக்கணும் அப்படிறானா, உங்களுக்கு புரியிற லாங்குவேஜ்ல பாருங்க. Google மேப்ல உங்க கம்பெனிய டாப்ல கொண்டு வரணும் அப்படிறானா, அதுக்கு பேர் தான் லோக்கல் SEO. ஓகே சார். சரிங்களா? இப்ப இங்க போவோமா? SEOங்கிறது ஒரு ப்ராசஸு. இது எதுக்கு யூஸ் ஆகுது? வெப்சைட்ட ஆப்டிமைஸ் பண்றதுக்கு. என்னத்த ஆப்டிமைஸ் பண்ண போறீங்க? டெக்னிக்கல் கான்ஃபிகரேஷன் அதுதான் இங்க டெக்னிக்கல் SEO. கன்டென்ட் ரெலவன்ஸ் அதுதான் இங்க ஆன் பேஜ் SEO. லிங்க் பாப்புலாரிட்டி அதுதான் இங்க ஆஃப் பேஜ் SEO. புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? இந்த 3த்தையுமே ஓகே வச்சு சார். நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க ரேங்கிங்க இம்ப்ரூவ் பண்ண போறீங்க. எங்க? சர்ச் சூப்பர்ங்க. இன்ஜின் ரிசல்ட் பேஜ்ல. ம். இத தான் நம்ம ஆமா. என்னன்னு சொல்லுவோம்னா SEO அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே சார். சரிங்களா? இப்ப இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இந்த தியரிக்கு என்ன மீனிங்ன்ட்டு? புரிஞ்சுச்சு சார். புரிஞ்சுச்சு யா சார். இப்ப இங்க வாங்க. இது எல்லாம் இருக்கிறத விட ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப நான் ஆன் பேஜ் SEOல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்னு நான் போடுறேன். அப்ப அது என்ன? ஒரு சின்ன ரீஜியன மட்டும் தான கவர் பண்ணுது. அதுக்கு பேர் ரீஜியன் ஆமா. SEO. அப்ப நேஷனல் SEOன்னா என்னடான்னா, நான் இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டேன்னா, அதுக்கு பேர் தான் நேஷனல் SEO. புரியுதுங்களா? நான் சென்னைக்குள்ள ஓகே தேடுறேன்னா, சார். அதுக்கு பேரு தான் ஆ ரீஜினல் SEO. வெளியில தேடுனா அதுக்கு பேரு தான் நேஷனல் SEO. அப்ப இதுல என்ன சார் ஓகே சார். வரும்னா, இங்க இருக்கக்கூடிய இது எல்லாமே வரும். ஒரு சின்ன வித்தியாசம் வரும். கீவேர்ட் மட்டும் தான். சரிங்களா? ஓகே. அப்ப இன்டர்நேஷனல் SEOனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் USA. கொஸ்டின் USA. அதேதான். அப்ப இதெல்லாம் என்ன சார்? இதையும் சிம்பிளா சொல்லலாம். இப்ப நம்ம ரேங்கிங் முன்னாடி காமிக்கிறதுக்கு Google என்ன சொல்றான்? ஒரு சில கைட்லைன்ஸ் குடுத்திருப்பான். கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ஆமா. Google சொன்ன கைட்லைன்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டா பண்றீங்க அப்புட்றானா, அதுக்கு பேரு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு நிமிஷம். பேக் பேக். பிளாக் ஹேட் SEO. இதே Google சொன்ன கைட்லைன்ஸ நீங்க 100% ஃபாலோ பண்றீங்க அப்புட்றானா, அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒயிட் ஹேட் ஒயிட் ஹேட். SEO. சார் பிளாக் ஹேட் பண்ணா Google ரேங்கிங் தரமாட்டாங்கன்னா, அப்புறம் ஏன் சார் பண்றாங்க? அதுதான் இங்க தப்பு. பிளாக் ஹேட் SEO பண்ணீங்கன்னா, Google உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ளேயே ரேங்கிங் குடுத்துருவாங்க. ஆனால், ம். அது பிளாக் ஹேட்ன்னு கண்டுபிடிச்சுட்டா உங்க வெப்சைட்ட பெனால்டி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஒயிட் ஹேட்ங்கிறது ஓகே. ரேங்கிங் வரதுக்கு குறைஞ்சது 2லிருந்து 3 வருஷம் ஆகும். எது? ஒயிட் ஹேட். சார், ஓகே. அப்பன்னா என்னால இப்போ 1 வருஷத்துக்குள்ள என் வெப்சைட் போறதுக்கு நான் விரும்பல. 3 வருஷம் வரைக்கும் என்னால வெயிட் பண்ணவும் முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்புட்றான்னா, அதுக்கு பேரு தான் கிரே ஹேட் SEO. அதாவது 70% ஒயிட் ஹேட். சரிங்களா? ஒரு ஓகே. 30% பிளாக் ஹேட். ஓகே. அதாவது த ம். ஓகே. The combination of both black hat and white hat is known as a grey hat SEO. சரிங்களா? ஓகே சார். அப்ப ஓகே. நெகட்டிவ் எஸ்இஓன்னா என்ன? என்னோட காம்படிட்டர் கம்பெனிய பத்தி நான் ஏதாச்சு நெகட்டிவா ஒரு கமெண்ட்டோ, இல்ல நெகட்டிவ் இம்பாக்ட்ட கிரியேட் பண்றேன் அப்புட்றானா, அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் எஸ்இஓன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஓகே. நெகட்டிவ் எஸ்இஓ. நெகட்டிவ் இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ. சரிங்களா? நம்ம நாளைக்குல ஓகே. இருந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆன் பேஜ் எஸ்இஓன்னா என்ன? அப்படிங்கிறத ஃபுல்லா ஒரு ஓகே. தியரி பார்த்துட்டு பிராக்டிகல். அதே மாரி ஆஃப் ஓகே பேஜ் சார். டெக்னிக்கல் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பையா தருவேன். நான் என்னோட ப்ராஜெக்ட்டே உங்களுக்கு இது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லியும் குடுப்பேன். சரிங்களா? இன்னைக்கு ஓகே. நம்ம நெறைய ஓகே. பார்த்திருக்கோம். உங்களுடைய டாஸ்க் என்னடான்னா, இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. Facebook மார்க்கெட்டிங் ஓகே. எக்ஸாம்பிள் போட்டு அது பார்க்க எப்படி இருக்கு? அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா, எஸ்சிஓன்னா என்ன? நான் என்ன எழுதியிருக்கேங்கிறத படிச்சு பாருங்க. அப்புறம் ஓகே சார். எஸ்சிஓ உடைய தியரிய கம்ப்ளீட்டா ஞாபகம் வச்சுக்கணும். நாளைக்கு நான் கேட்பேன், வாட் இஸ் எஸ்சிஓன்னு கேட்டா நீங்க கிளியரா சொல்லணும். அதே மாரி டைப்ஸ் ஆஃப் ஓகே சார். எஸ்சிஓன்னா என்னென்ன அர்த்தம்? அப்படிங்கிறதே படிச்சுக்கோங்க. இது ஓகே. எல்லாமே நாளைக்கு உங்கள கேட்பேன். சரிங்களா? இன்னும் இந்த உங்களுக்கு ஒரு வேர்ட் முக்கியம் ஃபைல் எனக்கு கிடைக்குமா சார்? என்னம்மா? ம். வேர்ட் ஃபைல் அதான் நீங்க டைப் உங்களுடைய பண்ணிட்டு மெயில் எனக்கு சொல்லுங்க. என்னோட மெயில் எம்டி ரிஃபை என்னப்பா MBV5 எம்டி MDயா? எம்டி ஆமா சார். REFAI REFAI
101 101 @gmail.com. at gmail.com. ஆமா இதான் எம்டி முகமது ரிஃபை தானா? ஓகே. ஆமா சார். உங்களுக்கு இத ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்க இத ஃபுல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. நாளைக்குல இருந்து ஒரு சில கொஸ்டின் 20 மினிட்ஸ் கிட்ட இருக்கு. இத ஃபுல்லா படிச்சுட்டு நீங்க ஓகே கிளம்புங்க. சரிங்களா? ஓகே ஓகே ஓகேப்பா.